அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. மேஷராசி மேஷ லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய விஷயங்களில் முதல் விஷயம் மூணாம் இடம். மூன்றாம் இடன்றது ரொம்ப முக்கியமாக முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த மூன்றாம் இடம் அதே புதன் தான் கடனை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் வரும். இதில் முதல் விஷயம் மூணாம் இடத்துக்குரிய விஷயங்களில் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனு டெக்னாலஜி சம்மந்தமான விஷயம். புதன்னா ரெட்டை வேடம் போடக்கூடிய தன்மை, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மூணாம் இடம் தான். அது புதனாகவும் வருது. இந்த புதனுக்கு கோபத்தை தூண்டி விடுறது இந்த செவ்வாய் தான். சரி, செவ்வாய்க்கு ரொம்பவும் சாஃப்டாக சாதாரணமாக டென்ஷன் ஆக்கி விட்டு போகிற கிரகம் புதன். இதே புதனுக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா கோபத்தை உண்டு பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அப்போ இந்த மேஷத்துக்கு இந்த புதன் எப்பயுமே வலு இழக்கும்போது நல்லது பண்ணும், ஆனால் முழுமையாக வலு இழக்கும்போது அதோடய காரகத்துவத்தையும் எடுத்து விட்டுரும். அப்போ மூணுக்குரிய புதன் இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். 5ஆம் இடம்னு பார்த்து அது மனசு ஸ்தானம். அந்த சூரியனோட நெருப்பு வீடு. நெருப்பு வீட்டில் போய் புதன் இருக்கும்போது மனசு புத்தி எல்லாமே கொஞ்சம் விரக்தி தன்மை, நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், எதிரிகளால் தொல்லை. ஏன்னா 6க்குரிய புதனும் 5ல் இருக்குது. அப்போ மொதல் விஷயம் நீங்கள் செய்யவே கூடாதது வாட்ஸ்அப்பு, ஃபோன், இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதிகம் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அதிகமாக பயணங்கள், தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தான் நீங்கள் போவீங்க, ஆனால் அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுத்துடும். அது எப்படி, எந்த மாதிரியான தொந்தரவுலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துப்பீங்க, அந்த விஷயத்தால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மெசேஜ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்தமாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடிய மெசேஜ், அதனால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். அதை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் கொடுக்கும். ஏன்னா மனசு புத்தியை கெடுத்துடும், மூல நரம்பையும் பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அது பாதிக்குன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லைனாலும் உங்கள் லைஃப்பை சக்ஸஸ்க்கு போகக்கூடாமல் தடுத்துரும். அது எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கும்போது அது வேறு மாதிரி கோவப்படும் போது அது வேறு ஒரு பாதிப்பை கொடுக்கும் நரம்பு சம்மந்தமாக. ஆனால் இங்கே சோஷியல் மீடியாவெலாம் பார்க்கும்போது 3ஆம் இடம் புதன் உங்களுக்கு மைனஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பெரும்பாலான நபர்கள் இதை தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், இது மேஷத்துக்கு 3க்குரியவர் தான் புதன். எந்த அஸ்ட்ராலஜினா கேளுங்க, 3க்குரிய புதன். 3 புதனுக்குரிய கிரகத்துடைய காரகத்துவமே ஃபோனு இதெல்லாம். அப்போ இது சம்மந்தமான விஷயங்கள் டபுள் கேம். ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால என்ன உபயோகமான ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுறது தப்பு இல்லை. தேவையில்லாத அன்வான்டான மெசேஜஸ்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்போதும் அதை பார்க்கும்போதும் உங்கள் மனசு எண்ணம் எல்லாமே கடுமையாக பாதித்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கதவுகள் திறக்கப்பட்டுருக்கு. அந்த மாதிரி டைமில் போய்ட்டு நீங்கள் நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க. டபுள் மீனிங்கில் பேசுகிறதா இருந்தாலும், டபுள் கேம் ஆடுறதா இருந்தாலும், தேவையில்லாத அன்வான்டான மெசேஜஸ் எல்லாம் பண்ணும்போது இது புதன் உங்களுக்கு மைனஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி புதன் கிரகம் அப்படின்றது மேஷ ராசிக்கு, மேஷ லக்கணத்துக்கு ரொம்ப ஆப்போசிட்டான பிளானட்டுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோக வாழ்க்கை, உயர்வான நிலை, உயர்ந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போகணும்னு கனவுகள் கண்டுட்ருக்கீங்க. அந்த கனவுகளுக்கு எல்லாமே தடை கற்களாக இருக்கக்கூடியது உங்களுடைய புத்தி, உங்களுடைய மனசு, எண்ணங்கள். இது எல்லாமே இந்த புதன் பாதித்து விடும். இப்போ கோச்சாரத்துலேயும் சிம்மத்தில் தான் இருக்கிறாரு. அடுத்தது உச்ச பலத்தோடு போவார். உச்ச பலத்தில் எங்கே போவார்? கன்னியில் போவார். கன்னி ஸ்தானத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடனை ஏற்படுத்தி விடும். கடன் சார்ந்த விஷயங்களும் வாங்கவே கூடாது. கடன் வாங்காதீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு செயலை செய்யணுன்றதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் கடனில் மாட்டிக்காதீங்க. அந்த புதன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே பார்த்திங்கன்னா மனசை கெடுத்து விடக்கூடிய சந்திர நட்சத்திரம் அங்கே இருக்குது, கோபத்தை உண்டு பண்ண சூரிய நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கவலையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது எல்லாமே தேவகுருவோடைய கிரகம்தான், ஆனால் யோகத்தை கொடுக்கும் தான். ஆனால் அது 6ஆம் பாவமாக வருது. இது எல்லாத்துக்கும் மைனஸாக இருக்கிறது கடன். அந்த கடன்ற விஷயம் எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இதை விட்டதை நம்ம பிடிக்கணும். நான் இதில் விட்டதை ஒரு 10 லட்ச ரூபா விட்டுட்டேன், இதை பிடிக்கிறதுக்கு நான் இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி இதை நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கடனில் மாட்டிக்கிறாங்க. இப்படி தான் கடன் ஏற்படுது. அந்த புதன் டபுள் கேம் ஆட வச்சிடும். எப்பயுமே டபுள் கேம் எப்படி ஆட வைக்குன்னா, நீ பண்ணு, இது மூலயமா உனக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு ஆசையை தூண்டி விட்டு எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துன்னு போயிட்டு மாட்டி விட்ரும். அந்த எதிர்மறை வலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அது மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அந்த எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது ரொம்ப டூ மச்சாக கன்சியூம் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேங்க, அது வந்து நம்ம வளர்ச்சியை தடுத்துரும். அதேமாதிரி கடன் வாங்கி ஒரு செயலை செய்யணுன்றதையும் குறைச்சிக்கங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் வாங்கின கடனை விட்டுருங்க. இதுக்கப்புறம் திரும்பியும் கடன் வாங்காதீங்க. அந்த கடன் வாங்கும்போது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே தடைக்கற்களாக இருப்பீங்க. அடுத்தது குருன்ற ஸ்தானமே இப்போ பாருங்கள் 2ல் இருக்குது. இப்போ பேசும்போது வார்த்தைகளில் கூட கவனமாக பேசணும். மேஷத்துக்கு 2ல் இருக்கார் குரு, சந்திரன் நட்சத்திரம் இருக்கார், ரோகி நட்சத்திரம் இருக்கார். அந்த குரு அடுத்தது மிருகசீரத்துக்கு போக போகிறார். அப்போ இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே குரு உங்களுக்கு 4ஆம் இடம், 12ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் வேலை செய்யும். இதில் கடுமையான வார்த்தைகளை எந்த சூழ்நிலையும் அம்மாவிடம் பேசுவதோ, வீடு வாகன சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கூட கவனமாக இருங்க. அப்பாவிடம் கோவப்படுவதோ போன்ற செயல்களை செய்யாதீங்க. அதேமாதிரி இந்த குரு உங்களோட பேச்சு அதிகமாக பேசும்போது 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு விரயம், தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த குரு உங்களுக்கு செயல்படும். அந்த குரு வந்து மைனஸில் நீங்கள் எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு மாட்டிக்காதீங்க. குருவோடைய பார்வையும் பாருங்கள் 5ஆம் இடத்தை தான் பார்க்கும், 6ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ அங்கே கடனை குறிக்கக்கூடிய கிரகமும் புதனை பார்த்துட்டே இருக்கும். மேலும் மேலும் கடனை ஏற்படுத்தும். கடன் வாங்கினா விரயத்தை கொடுக்கும் இந்த டைம் பீரியட். அப்போ கடன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயும் போகாதீங்க. கடனை பற்றி அதிகமாக பேசாதீங்க. இப்போ கடன்ற விஷயம் நீங்கள் உபயோகப்படுத்துவதை கூட தவிர்த்துங்க. நானே ஏகப்பட்ட கடன் இருக்குது அப்படி சொல்லாதீங்க. கடனில் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கடன்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்தும் போது மேலும் கடன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும். சைலண்ட்டாக பொறுமையாக பக்குவமாக சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் நிரூபிக்கிறதுக்காகவோ, அவசரப்படவோ, கோவப்படவோ ஒரு விஷயம் செய்யும்போது அது உங்களுக்கு மேலும் மேலும் எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போகும். அந்த எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா மீண்டு வரவே முடியாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. பொதுவாகவே தொடர்ச்சியாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய போகிறாலும் அங்கே நண்பர்களிடம் பேசும்போதும் கவனமாக பேசுங்க. கூட கலீக்ஸ் அவங்க கூட பேசும்போதும். ஏன்னா இங்கே பேசும்போது பேசக்கூடிய வார்த்தைகள் எமோஷனில் பேசுகிறாங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கோவத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ல. அப்போ இங்கே டக்குன்னு எமோஷனாக அவசரமாக ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை உங்களை இன்னும் மேலும் பலவீனப்பட வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பலவீனம்ன்ற நிலைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா மீண்டு வர்றது கஷ்டமாயிடும். அந்த எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் சிக்கிக்காதீங்க. அடுத்தது குருவோடைய சனியுடைய வக்கர நிலையும் 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரமாகும் போது பெரும் லாபம், பெரும் வருமானம் இது எல்லாம் ஈட்டி கொடுக்கும். அப்போ இந்த 30 நாளில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லாமே பிரம்மாண்ட வளர்ச்சி, உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கான வழி வாய்ப்புகள், இப்படி ஒவ்வொரு விஷயமாக கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த கதவுகள் திறக்கப்படப்பட உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி போவீர்கள். ஏற்றம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 எல்லாமே ஃபுல் பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக கேது அந்த இடத்துல தான் இருக்கார். எங்கே இருக்கார்? கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்க நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் வந்து மேஷத்துக்கு வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடிய 4க்குரியவர். அப்போ 4க்குரியவர் இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு மனையில் இருக்கார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரம். சந்திரனோட நட்சத்திரத்தை பார்த்து நேரடியாக சொந்த வீட்டையே பார்ப்பார். அடுத்தது பௌர்ணமி வரப்போகுது. பௌர்ணமியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் 30 நாள் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே 1 by 1 உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. உச்சபட்ச சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. பண வரவு ஏராளமாக வரப்போகுது, சொத்துக்கள் ஏராளமாக குவிய போகுது. ஆனால் நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த முடிவை எடுத்தால் மட்டும்தான் இந்த அத்தனை விஷயத்தையும் முழுமையாக நீங்கள் அடைய முடியும். அதை முழுமையாக அடைவதற்கு இந்த பரிகாரம் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் எல்லாம் செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உயர்வான விஷயம், உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை அடிக்கடி உச்சரிப்பவர்களிடம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க டைம். அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது சார்ந்த விஷயமே உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து ஜாதகன்றதுலாம் 66% தாங்க. கிரகநிலைகள்ன்றது 66% தான். 33% உங்கள் மனசு தான்.
அந்த மனசு பலமாக இருந்தால் நீங்கள் நினச்சது தான் நடக்கும், நினச்ச விஷயந்தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்க ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்பட போகிறது. இது மிக உன்னதமான மகிழ்ச்சிகரமான உயர்வான வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். நல்லதே நடக்கப் போகிறது. நீங்கள் நன்கொடை கொடுக்க விரும்பினால், விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு, இந்த கியூஆர் கோடுக்கு, இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். விருப்பப்பட்டால் இந்த காணொளி ஒரு உபயோகமாக இருந்திருக்கு, பயனுள்ள வகையில் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அனுப்பலாம். இறைவன் இதை விட உங்களுக்கு பன்மடங்கு கொடுப்பார், நல்லது நடக்கும். விருப்பப்பட்டால் கட்டாயம் எதுவும் இல்லை. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும். மிக்க நன்றிங்க. நன்றி.